லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் வென் யோகா. அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் ஒரு 1 minute வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் நிறைய பேர் க்யூரியஸாக டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இது பண்ணி என்கிட்ட ஆலோசனையும் சில பேர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ இட் ஹஸ் பிகம் சில பேருக்கு வந்து அது என்னன்ற க்யூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் சிக்கிக்கிட்டு அந்த சொல்யூஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் அந்த 4 to 5 minutes வீடியோ போடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது, சீக்கிரமாக போடுவீங்களான்னு அது ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் லெட் மீ டாக் அபவுட் இட் அப்படின்னு. ஸோ இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் கேஸ் என்ன சொன்னேன்னா, 2 பேர் வந்து அன்மேரிட் பீப்புள் இருக்காங்க. தி டிசைட் டு கோ ஃபார் அ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது அந்த அன்மேரிட் பீப்புள் 2 பேருமே வேலைக்கு போகலை. சப்போஸ் தே ஸ்டடிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தே கம் அண்ட் they get into some emotional connect and they want to go into this relationship அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது தவறு. இது வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். வெரி ரேர் சுச்சுவேஷன்ஸில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி ரேர். ஸோ டோன்ட் டேக் தட் ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஈர்ப்பு இருக்கா, கண்டிப்பாக வந்து யூ வாண்ட் டு கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப், அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் ஒன்றும் இன்கமே பண்ணலை. ஸோ உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்களோட கன்சென்ட்டோட நீங்கள் பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் அந்த கேர்ள் வந்து அது ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன அப்புறம் தான் ஷி ஷுட் கெட் இன் டு திஸ் ரிலேஷன்ஷிப். அதில் வந்து தெளிவாக இருக்கணும். இன்னொரு கேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம். ஸோ வை டோன்ட் வி கோ இன் ஃபார் அ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப், நாங்கள் இப்போ சும்மா இருக்கோம் பட் வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு அ மேரேஜ் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் இவங்களுக்கும் இதே தான் வந்து நான் சொல்வேன். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேட்டர்னாக கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 2 பேர் தான் எல்லாத்துலேயும் முடிவு எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 பேர் என்ன பண்ண போகிறீங்க, 2 பேரும் எது தீர்வுக்கு வர மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இவங்களை சுற்றி ஒரு 4 பேர் தேவைப்படுறாங்க, அவங்கள சுற்றி ஒரு 4 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ வை டு யூ டேக் த ரிஸ்க்? திஸ் இஸ் கோயிங் டு பி அன் அன்சக்ஸஸ்ஃபுல் பேட்டர்ன் பிகாஸ் நீங்கள் 2 பேர் இன்வால்வ் ஆகுறீங்க அண்ட் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விருப்பப்படல. ஸோ அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜாவது நம்ம பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சேஃப் சைடு டு பிகம் அட்லீஸ்ட் சம் வே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை விட இன்னொரு சீரியஸ் கேட்டகரி என்னன்னா, அதாவது வந்து ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். அது நம்ம ஃபஸ்ட் வந்து ஒரு ஆண் கேட்டகரியை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண் வந்து என்னென்னா இன்னொரு விமனோட அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, இல்லை அந்த விமன் அவரை ஈர்த்தாங்களா அப்படின்றது தெரியல. 2 சைடும் நடக்கலாம். அண்ட் 2 பேரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து they get into an emotional connect and they feel they are comfortable. But this woman knows that he is a married person அப்படின்னா ஸோ எதனால அந்த எமோஷனல் கனெக்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சுதாரிச்சிக்கணும். பிகாஸ் யூ நோ he is a married person and you get into a relationship, your life is going to be a risk and it is going to become an ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பேட்டர்னாக தான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் முடியுன்றது கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி அதான் நடக்கும். வெரி ரேர் கேசஸ். அது நம்ம அந்த ரேர் கேசஸ்க்கே நம்ம போக வேணும். ஸோ நீங்கள் ஏன் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க? யூனோ அவர் வந்து ஒரு மேரிட் பர்சன். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஒரு எமோஷனல் இது இருந்ததுன்னா நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு அதில் இல்லாமல் வந்து அப்படி அவங்க வந்து சொல்கிறாங்களா, இந்த மாதிரி வந்து என்னோட மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லை, என்னோட மேரேஜில் வந்து நான் இவ்வளோ சஃபரிங்ஸில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். நீங்கள் அந்த மேரேஜ்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா லீகலாக நீங்கள் டிவோர்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா அப்போ ஐ வில் திங்க் ஆஃப் கெட்டிங் டு மேரி யூ அண்ட் ஐ வில் நாட் ப்ரிஃபர் அ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ன்றதை தெளிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு சேஃப் சைட். பட் எனிவே வந்து நான் என்ன சொல்வேன்னா, இட் இஸ் ஆல்சோ சுச்சுவேஷன் ஓரியன்ட். இன்னொரு சைடோட பார்ட்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் கேட்கும்போது மட்டும்தான் நம்ம அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். சப்போஸ் அந்த பர்சன் வந்து அந்த பர்சன் சொல்கிறதே வந்து ஒரு ஃபேக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்க ஒய்ஃபே வந்து ஒரு நல்ல பர்சனாக இருக்காங்க, பட் இந்த பர்சன் வந்து அப்படி ஒரு சில மனஸ்தாபங்களை மிகப்படுத்திட்டு பேசுகிறாருன்னா, சப்போஸ் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டீங்க அண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வீட்டில் தெரியுதோ இல்லை ஒரு இதில் தெரியும் போது அவங்க வந்து அவங்க பேக் டு த ஃபேமிலி தான் அவங்க போவாங்களே தவிர உங்களை வந்து அவங்க அலட்சியப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த பெண்ணுக்கு தான், அதாவது வந்து ஒரு இது இருக்குது, சேயிங் இருக்குது. அது வந்து சேலை வந்து முள்ளில் பட்டாலும் சரி, இல்லை வந்து முள் மேலே சேலை பட்டாலும் சரி, அந்த சேலைக்கு தான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி இந்த பெண் வந்து
தெளிவாக அது ஒரு டிவோர்ஸியாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப் அண்ட் தட் டு ரெஜிஸ்டர் யுவர் மேரேஜ் அட்லீஸ்ட் அண்ட் இன்ஃபார்ம் த பீப்புள். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக இருக்கும்போது யாரும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. பட் ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் அண்ட் டோட்டலி இட் இஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள் அண்ட் திஸ் ஆல்சோ இஸ் அன் அன்சக்ஸஸ்ஃபுல் பேட்டர்ன் அப்படின்னு நான் தீர்க்கமாக சொல்ல முடியும். அதே மாதிரி சில கேசஸில் பார்த்தீங்கன்னா மேரிட் விமன் வந்து ஒரு அன்மேரிட் பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட மேரேஜில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை உண்மையிலே அந்த மேரேஜே நல்லா இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூஸிங்க்கு போகிறாங்க. அது வந்து பணம் இருக்கிறவங்களும் பண்ணலாம், பணம் இல்லாதவங்களும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த லேயர் தான் பண்ணுறாங்கன்றதுக்கான விஷயமே இப்போ இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த லேடி சூஸ் பண்ணாங்க. அந்த பிளேஸில் வந்து அந்த அன்மேரிட் பர்சன் இருக்காங்க இல்லையா, கெட்டிங் இன் டு த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அவர் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு வந்து மேரேஜில் ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் இருக்குன்னா அதை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நான் உங்களை ஏற்றுக்கிறேன், பட் ஒரு டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஏற்றுக்க முடியும். பட் அந்த டிவோர்ஸே வந்து ரியலி நீடடா, இல்லை வந்து அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வரும்னா தயவு செஞ்சு டோன்ட் கெட் இன் டு மேரேஜ். உங்களுக்குன்னு நிறைய பேர் அன்மேரிட் விமன் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எய்தர் நீங்களே விருப்பப்பட்டு சில பேரை அன்மேரிடான ஒரு சேஃப் ஜோனான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போகலாம். அண்ட் அது ஒரு லீகல் மேரேஜாக நடந்த பிறகு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகலாம். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு தேடி தரலாம். இதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸை தருமே தவிர மற்ற எந்த வகையில் நீங்கள் போனாலும் என்னதான் வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இது வந்து ஓப்பன் ஆகிருக்குனாலும் அதுக்குள்ளேயும் நிறைய சட்டங்கள் இருக்குது. அது தெரியாமையே ஜனங்கள் வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸ்டெண்டட் பார்ட் 2 நான் பேசலான் இருக்கேன். அதுவரை நன்றி, வணக்கம்.